Good morning everyone. Welcome to Philippines again. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஃபிலிப்பைன்ஸில் ஒரு ஐலாண்டுக்கு வந்திருக்கேன். பலாவன் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு. அங்கே இருக்கிற ஏர்போர்ட் வந்து புர்டோ பிரின்சஸா அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டு. இங்கே எதுக்கு வந்திருக்குன்னா இங்கே வந்து எல் நிடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் இருக்குது இந்த ஐலாண்டில். அது நிறைய தடவை வேர்ல்ட்ஸ் பியூட்டிஃபுல் ஐலாண்ட் அப்படிங்கிற மாதிரி, பியூட்டிஃபுல் லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. நிறையா வீடியோஸில் பார்த்துருப்போம், மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். அங்கே தான் போக போகிறோம். அது என்ன பண்ணேன்னா இன்னைக்கு காலையில் மணிலாலேருந்து மார்னிங் 2:45 ஃப்ளைட்டு ஏறி இங்கே ஒரு 1.5 மணி நேரம் ஃப்ளைட் ஜேர்னியில் இங்கே வந்து இறங்கியிருக்கேன். இங்கேருந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகணும் அந்த லொக்கேஷனுக்கு. அங்கே வந்து இங்கேருந்து அங்கே ஃப்ளைட்லாம் இல்லை, அதனால் இங்கேருந்து அங்கே போகணும். என்னென்னா வெளியே போய் எந்த மாதிரி ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, எப்படி நமக்கு அசஸ் பண்ணுது, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒவ்வொன்றா பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போது இங்கேருந்து அந்த எல் நிடோ ஊருக்கு போகிறதுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் பிடிக்கணும். இன்னும் 6 ஹவர்ஸ் ஜேர்னி. இதில் நிறையா வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. ஒன்று வந்து ஒன்று வந்து ஷேர்டு வேணால் போகிறது, இன்னொன்று வந்து ப்ரைவேட்டாக எடுத்து போகிறது. என்னென்ன அவைலபிளாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் அங்கே ஹோட்டல் ரூம் கூட புக் பண்ணல. ஹாஸ்டலில் புக் பண்ணுறதா இல்லை அங்கே ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறதா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன். ஸோ 6 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏர்போர்ட்லேருந்து எல்டினோவுக்கு போயிட்டுருக்கோம் வேனில். வர வழியெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் மாதிரி தான், இந்தியாவில் இருக்கிற மாதிரி, சவுத் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நடுவில் ஒரு ஸ்டாப் சாப்பிட்றதுக்கு நிறுத்தியிருக்கிறாங்க. வந்து சிக்கன், ஃபிஷ்ஷு, கொஞ்சம் ரைஸ் வாங்கியிருக்கேன். இதுதான் இப்போ சாப்பாடு. சாப்பிட்டுட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணோம். 20 மினிட்ஸில் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்காங்க. கண்டினியூ பண்ண வேண்டியதான். சாப்பிட வந்த இடத்துல பாம்பு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது. அப்படிங்கப்பா, மலைப்பாம்பு கலர் வருது. எவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ தான் வந்து எல் நிடோ வந்து இறங்கினேன். பயங்கர டயர்டு. 6 மணி நேரம் செம்மையாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பத்திரமா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் நான் ஹோட்டல் புக் பண்ணல. இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் கிடச்சா ஹாஸ்டல்னு சொல்லிட்டு லக்கியில் எனக்கு வந்து ஓஷன் லாட்ஜ் டூரிஸ்ட்டு அது வந்து எனக்கு அக்காமடேஷன் கிடச்சிது. ஷீ இஸ் அ லக்கி லேடி. ஷீ கேவ் மீ தி ஹோட்டல். வாட்ஸ் யுவர் நேம்? Maya sir. திஸ் இஸ் ஓஷன் லாட்ஜ் டூரிஸ்ட்டு அப்படிங்கிற ஹோட்டல் தான். பர் நைட் வந்து $47 வருது. இவங்களதில் வந்து 2800 பீச்சஸ் வருது ஸ்டாண்டர்ட் ரூமுக்கு. அதனால் இங்கே புக் பண்ணிட்டேன். ஹாஸ்டலில் எதாவது பார்க்கலான்னா ஹாஸ்டல் பக்கத்தில் இல்லை, எல்லாமே கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஆப்போசிட் ஒரு ஹாஸ்டல் இருக்குது, ஹாஸ்டல் மாதிரியே தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தூங்கணும், திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். அதனால் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு தெரியல. பட் நாளைக்கு வந்து டூர் ஏ, இது ரொம்ப பாப்புலர். இங்கே ஒரு 5 ஐலாண்டை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஃபுட்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஸ்நார்க்லிங்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். அந்த டூர் ஏ அது வந்து 1200 பீசஸ் per பர்சனுக்கு. ஸோ அதை வந்து புக் பண்ண போகிறேன். நாளைக்கு ஃபுல்லாக வரும். இன்றைக்கி வந்து இந்த ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், சாப்பிட்றது இருக்கான்னு பார்க்கலாம், பீச் போகலாம். சன்செட் பயங்கர க்ளௌடியாக இருக்குது, மழையெல்லாம் பெஞ்சு சன்செட்டுக்கு வாய்ப்பு இல்லை. சன்செட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரெய்னி, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஃபிலிப்பைன்ஸில் இருக்க மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐலாண்ட் பலவன் ஐலாண்ட்ஸில் இருக்கேன். அங்கே எல் நிடோ அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கேன். ஏன்னா இங்கே வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நல்லாயிருக்கும். அதனால் நாளைக்கு அதை புக் பண்ணியிருக்கேன். ஐலாண்ட் ஹாப்பிங் அந்த மாதிரிலாம், ஸ்நார்க்லிங் எல்லாம். ஸோ இன்றைக்கி ஐலாண்டை வந்து ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலாம், அதாவது இந்த அட்லீஸ்ட் இந்த டவுன் இருக்கிற ஏரியா ஒரு ரவுண்ட் அடித்து பார்க்கலான்னு சொல்லி பைக்கை ரெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பைக்கில் தான் இன்றைக்கி சுற்ற போகிறேன். அப்படியே வந்து போகும்போது அப்படியே உங்களுக்கு என்ன இருக்குன்னு அப்படியே காமிச்சிட்டு, எனக்கு தெரிஞ்ச என்ன விஷயம் இருக்குது அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே போகலாம். இது வந்து ஒரு இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து ஒரு பைக் வ்ளாகாக இருக்க போகுது. முன்னாடி தெரிய மலை வந்து லைம்ஸ்டோன் மலை.
சுண்ணாம்பு மலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஐலாண்டில் நிறையா வந்து லைம்ஸ்டோன் மலை இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கங்கே நிறையா அந்த ஓட்டைகள்லாம் இருக்கும். இந்த எரோஷன் நாள் வரதெல்லாம் இருக்கும், நிறையா சூப்பராக இருக்கும். இது பக்கத்துலேயே குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது நாளைக்கு போவோம். அங்கே அதே மாதிரி தான், எல்லாம் வந்து லைம்ஸ்டோன் மலைகள் தான். மலை கூறுகிறது. சூப்பர். பைக் எடுத்தது நல்லதாக போச்சு. அப்படியே ரோட்டில் ஒரு விஷயங்களாக பார்க்கலாம். நடந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கடையாக போய் பார்த்துட்டு போயிட்டு இருந்துருக்கலாம். சரி, பைக்கை எடுத்து ரவுண்ட் அடித்து பார்ப்போமேன்னு ஒரு தனி ஆர்வம். அது திடீர்னு வந்த ஆர்வம். எல்லாம் பைக்கில் போயிட்டே இருக்குது. நிறைய டூரிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்தாங்கன்னா பைக்கை தூக்கி சுற்றிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்மளும் சுற்றி பார்ப்போமே ஒரு வாட்டி அப்படின்னு. நம்ம டவுனுக்கு தான் போகிறோம். அது எப்படி போகணும்னு தெரியலையே. நம்ம வாட்டி இப்படி வந்துட்டோம். அப்படி போகணுமோ? சரி, போய் பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அப்படி போயிருந்தா உள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். சரி, திருப்போம். பைக்கு தானே, டப்பு டப்புன்னு திருப்பி. கார்னா தான் பிரச்சனை. ஓகே, ஃபோன் கீழே விழுகாமல் இருந்தாச்சு. அவ்வளோதான், நார்மல். ஓகே, இந்த ரைட்டு போய் பார்ப்போம். அதேமாதிரி இது பீச்சை ஒட்டி போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஐலாண்டு வந்து World War II ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சில ஜப்பானுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. அமெரிக்கன், பிலிப்பைன்ஸ் அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. World War II நடந்துகிட்டு இருக்கும்போது ஜப்பான் தான் நீங்கள் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிவிட்டு எல்லா ரகலையும் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் அமெரிக்கன்ஸ் வந்து பிலிப்பைன்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள காலி பண்ணி துரத்துனாங்க. இந்த ஐலாண்டு வந்து நிறையா அந்த ஏர்ஃபோர்ஸு, நேவி அவங்களுக்கெல்லாம் பெரிய லேண்டிங் ஜோனாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டை சுற்றி சின்ன சின்ன குட்டி குட்டி ஐலாண்டெல்லாம் இருக்கிறது தான் இங்கே பியூட்டிஃபுல்லு. வாட்டர்ஸ், கிளியர் வாட்டர்ஸு, ரொம்ப ஷாலோவான வாட்டர்ஸாக இருக்கும். சரி, நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடணும். இப்போது சாரி வியட்நாம். பயங்கர காற்றடிக்குது. நான் பேசுகிறது கிளியராக வருமானு தெரில. பட் லுக் அட் திஸ் பிளேஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. நிறைய போட்ஸு, இங்கே வந்து பீச்சு வேறு லெவல். அதெல்லாம் டூர் போகிறாங்க அந்த போட்டில். என்ன வந்திருக்குன்னா, ஒரு சிக்கன் சவுலாக்கி, இன்னொன்று வந்து மிக்சடு சீ ஃபுட் சவுலாக்கி வந்திருக்கு. பொட்டேட்டோ வந்திருக்கு, பீட்டா பிரெட் வந்திருக்கு. இது வந்து மைனஸ் சாஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த இதோட டிஷ். க்ரீக் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சன்னுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் க்ரீக் வந்து நோ கம்ப்ளைண்ட்ஸ். நல்லா இருக்கு. பீட்டா பிரெட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சிக்கன் ஷ்ரிம்பு வந்து அப்படியே வச்சுருக்காங்க, தோலில் உரிக்காமல். நம்ம தான் உரிச்சு சாப்பிடணுமா? இன்றைக்கி வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸான டே. நான் வந்து எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நேராக போனால் அங்கே நிறைய போட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலேருந்து வந்து ஒரு பெரிய ஐலாண்ட் டூர் போகிறாங்க. அதாவது டூர் ஏன்னு சொல்லுவாங்க. இங்கே ரொம்ப பாப்புலர் எல்டினோவில். இதில் என்னென்னா ஒரு 5 ஐலாண்ட் கவர் ஆகும். அது லகூன்ஸ் இருக்கும், அப்போ ஸ்னார்க்லிங், நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது.
அதுதான் புக் பண்ணியிருந்தேன். 1200 பீசோஸு ப்ளஸ் என்விரான்மெண்ட் ஃபீ அதெல்லாம் சேர்த்து ஒரு 1800 வந்துச்சு. ப்ளஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷூஸ் அங்கே நிறையா வந்து கோரல் ரீஃபில் இருக்கிறதுனால கால்லாம் குத்தும். அதனால் அந்த ஷூஸு ப்ளஸ் ஸ்னார்க்லிங் பண்ண போகிறேன். ஸ்னார்க்லிங் கிட்டும் வாங்க போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி பிளான். செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்க போது வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷூஸ் வாங்கியிருக்கேன். பீச் ஷூஸும் ஸ்னார்க்லிங் கிட் இதையும் வாங்கியிருக்கேன். ஈச் வந்து 200 பீசஸ் கொடுத்து இது வாங்கியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். காரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், காலெல்லாம் குத்திடும். அப்புறம் ஸ்னார்க்லிங் பண்ணணும், அதுதான் அட்வென்ச்சர். நிறைய ஃபிஷ் பார்க்கலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது 3rd டைம் ஸ்னார்க்லிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஹவாயில் பண்ணேன். செகண்ட் டைம் வந்து எங்கே பண்ணேன், ஹாண்டராஸில் பண்ணேன். அது நல்லா இருந்தது. 3rd டைம் இது ஐ ஸ்டார்டட் லவ்விங் ஸ்னார்க்லிங். ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அட்வென்ச்சரஸாக தான் இருக்குது. நடந்து போயிட்டுருக்க பீச்சில் அங்கே போய் தண்ணியில் இருந்தால் அந்த போட்டில் ஏறணும் போல் இருக்குது. பயங்கரமாக இருக்க போகுது. நிறைய போட்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாம் அந்த ஐலாண்ட் டூருக்கு போகிற போட்ஸ் எல்லாமே. இதான் லொக்கேஷன். இது எல்லாம் வந்து லைம்ஸ்டோன் மவுண்டைன்ஸ் எல்லாம். இதான் லொக்கேஷன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஸ்னார்க்லிங் ஹவாயில் பண்ணும்போது தனியாக பண்ணதுனால சிம்பிளாக முடிஞ்சுது. கூப்பிட்றாங்கன்னு தெரியல. ஹவாயில் சிம்பிளாக இருந்தது, ராட்டனில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இப்போ திருப்பியும் ஸ்டார்டட் லவ்விங். அதனால் சரி, இதெல்லாம் ஷூஸ் எல்லாம் மாட்டிட்டு மறுபடியும் பேசுகிறேன். ஓகே. ஃபுல் வியூ இங்கே போட்ஸ் இங்கேருந்து எல்லாம் அந்த ஐலாண்ட் டூருக்குலாம் போகக்கூடிய போட்ஸ் இதெல்லாம் ஃபுல் வியூ. லைம்ஸ்டோன் மவுண்டைன். போட்டுகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஸ்பீட் போட்ஸ் இருக்குது, இங்கே 2 சைடு தாங்குற மாதிரி போட்ஸ் இருக்குது. நிறைய பேர் இங்கே தண்ணியில் உள்ளே போகிறாங்க. இப்போ எப்படின்னா இங்கே தண்ணியில் கொஞ்சம் உள்ளே தூரம் போய் அங்கேருந்து போட்டில் ஏறணும் போல் இருக்குது. ஸ்கோ ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. செருப்பெல்லாம் கழுது போயிருமான்னு தெரியல. போயிட்டுருக்கேன். இது பயங்கரமான அட்வென்ச்சர் தான். போய் ஷூஸை கையில் வச்சுருக்கேன். இங்கே அவ்வளோவா கோரல்ஸ் இருக்காது. பீச்சு இது வந்து கொஞ்சம் சாண்ட் பீச் தான் போல் இருக்குது. மட்டு வாட்டராக இருக்குது. அதனால் செருப்புலேயே நடந்து வர சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், போகிறாங்க பாருங்கள், தெரியும் பாருங்கள். தண்ணியில் நடந்து உள்ள பாதி தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஹைட்டு, அந்த கைடோட ஹைட்டு வந்து பாதி இருக்குன்னு சொன்னார். இப்போ நம்ம ஹைட்டுக்கு எவ்வளோ தூரம் வருதுன்னு தெரியல. எல்லாம் ப்ரிப்பேர்டாக தானே வந்திருக்குறோம். இன்றைக்கி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. அங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, எல்லாம் கைதட்டுறாங்க. சூப்பராக கிளம்பிட்டாங்க. அவசரெல்லாம் நினையுது. பட் இருந்தாலும் ஓகே, அப்படின்னாலும் ஸ்விம் பண்ணுற நினைவு தான் செய்யும். உட்காந்துப்போம். சரி, போட்டில் போயிட்டு மறுபடியும் பேசுகிறேன். ஓகே. அங்கங்கே ஆழமாக இருக்குது. ஓ மை காட். ஓ உப்ஸ். ஓ ஸ்லிப்பாகுது போய். உப்ஸ். Can you hold my camera? You can take me out. Yeah. So this is mandatory because the
sandwiches only here because the people will clear. Thank you. After clear the one behind that rug, it's okay. You can take it out. Thank you. Hey. Hi. Finally we made it to the boat. You near me? Yeah, I can hear you. Yeah. Because you know I am a small one, so that's why my No, phone no, is I not, hear you. it's not so That's loud. great. Okay. So before we start, so I would like to greet all of you. Mabuhay and Mayad na Adlaw. So Mabuhay, it's mean long life. And then Mayad na Adlaw, this is a local dialect here in Palawan, so it's mean good morning. To our Filipino, magandang umaga. Magandang umaga. Okay? And by the way, welcome aboard and also welcome to our company, David John's Travels and Tours. And welcome to our beautiful paradise. Welcome to El Nido. Thank you for choosing to our company and also to El Nido. No? And welcome to our team. So by the way, my name is James. Don't forget my name, okay? My name is James. I am your tour guide for today. போட்டு கிளம்பிடுச்சு. பழைய கட்டுமரம் மாதிரி தெரியுது பாருங்க அவ்வளோ ஐலாண்ட் சின்ன சின்ன குட்டி குட்டி ராக்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ப்ரைவேட் பீச்சில் ஸ்டாப் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு போட்டுக்கு வந்து $500 சாரி ஒரு போட்டுக்கு வந்து 500 பீசஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 10 பேர் இருக்கும் போட்டில். ஸோ அதனால் வந்து 50 பீசஸ் ஈச். இல்லை இங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. சரி எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போக வேண்டியதான். பார்ப்போம் என்ன இருக்கு உள்ள இருக்கோம். பப்பாயா மரம், பப்பாளி மரம் இப்படியா இருக்கும் தெரியலையே. பப்பாயான்னு சொல்கிறாங்க, நம்புவோம். இந்த ராக் ஃபார்மேஷன்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து லைம்ஸ்டோன் ராக்ஸ் அப்படின்றாங்க. அப்படி இங்கே இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே பைசெக்ட் ஆகிருக்கு, அப்படியே ரெண்டாக பொழந்துருக்குது, அப்படியே சூப்பராக. பார்த்தீங்கன்னா தெரியும் இதா பெருசாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சாலிடாக இருக்குது. கீழே எல்லாம் பாருங்கள் எப்படி வந்து ஏரோஷனில் அப்படியே வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இது சூப்பராக இருக்கு. இந்த கோரல் ஸ்டைலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். குத்துச்சாவளா கால் போட்டு எண்ணி வந்து 200 பீசஸ். Get your straw. Okay. No, in India we drink like this. We don't need straw. Okay. Lot of coconuts in India. You wanna eat the meat inside? Open it. After this, yeah. After. நல்லா வழுக்கையான இளநியாக இருந்தது. சூப்பர் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு டேஸ்ட். வெரி குட். நைஸ் கோகனட். Open, sir. Yes, open. நெக்ஸ்ட் ஸ்பாட் போனால் தெரியல. பார்ப்போம், ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம்.
பீச்சில் இறங்கி ஸ்நார்க்லிங் கொஞ்சம் நேரம் பண்ணேன். இன்னும் ஃபிஷ் மாட்டுச்சாலும் இதெல்லாம் பார்ப்போம். என் கண்ணுக்கு ஒன்றும் பண்ணல, கேமராவில் தான் கேப்சர் இருக்கான்னு தெரியல. பட் இந்த லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. கம்மியான லொக்கேஷன். ராக் ஃபார்மேஷன்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த நிறைய இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸு அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீட்டு இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஏதோ வரும், நிறைய இந்த ஏலியன் மூவிஸ்லாம் வரும். நாங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க நிறைய இந்த ஐலாண்ட்ஸ்லாம் நிறைய இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா இல்லை தெரியும். இந்த அவதாரில் வர்றது அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இல்லை ஐலாண்ட் ஃபார்மேஷன் தான் இங்கே வந்து பியூட்டி. இந்த பேலகன் ஐலாண்ட்ஸ் வந்து சும்மா சொல்கிறாங்க வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐலாண்ட். இந்த பேலகன் ஐலாண்டில் எல்னிடோ வந்து ஒரு பார்ட். இந்த பேலகன் ஐலாண்டில் எல்னிடோ வந்து ஒரு பார்ட். அது ஒரு டிப்பில் இருக்கும். சூப்பர். அடுத்த ஸ்டாப்புக்கு போவோமா? Enjoy. ஃபஸ்ட் டைம் கயாக்கிங். அதனால் அவங்க பேடல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட வராங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எல்லாத்தையும் சூப்பராக இருக்குது. நாளைக்கு வெளியே ஆடிட்டு இருக்குது. அது மெயினாக மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஐலாண்ட் தெரியுது பார்த்தீங்களா, உள்ளே போகும். அதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் என்ன இருந்தாலும் சரி, லைஃப் ஜாக்கெட் போட்டாச்சு. லைஃப் ஜாக்கெட் போட்டு கிளம்பியாச்சு. அந்த ஏரியா போய் பார்த்துக்கணும். அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதெல்லாம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் கயாக்கில் தான் வர முடியும். இந்த ஏரியாவில் வழி இல்லை. பார்க்கணுன்னா வந்து தான் ஆகணும். 300 பீசஸ் வந்து கயாக் ரெண்டல். என் கூட ஒரு டிரைவர் வராருன்னா அவருக்கு ஒரு $100, அவருக்கு ஒரு 100 பீசஸ் வந்து டிப் கொடுக்கணும். கயாக்கு டிரைவர் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அதனால என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கயாக்கிங்க்கு ஒரு டிரைவர் வச்சது நானாக தான் படிக்கிறேன். என்னமோ ஜாலியாக தாங்க. அங்கே ஒரு டிரைவர் போயிட்டுருக்காரு. நிறைய டிரைவர்ஸ் போயிட்டு தான் இருக்கிறாங்க உங்களுக்கு. வாவ், கீழே கோரல்ஸ் எல்லாம் தெரியுது உங்களுக்கு பாருங்கள். எவ்வளோ கோரல்ஸ் அது இந்த ராக் ஃபார்மேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அன்னிச்சோம் நல்லா பலன். Wow. Sir, where are you from? Originally from India. I live in US. Wow. ஃபோட்டோ எடுக்கிற கேமரா எடுத்துகிட்டு வரல, வெளியே ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியதான்.
எப்படி போகுது பாருங்க. ஆஹா, இது தெரியுது பார்த்தீங்களா, கோரல்ஸ் நல்லாவே மேலே தெரியுது பாருங்க. சூப்பராக இருக்குது அதெல்லாம், சான்ஸே இல்லை. டேங்க அப்பா, வாவ், Very nice. வெரி நைஸ், எக்ஸலண்ட். உள்ளே போகிறேன். இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போய் அப்படி சுற்றி வராங்களா பார்ப்போம். என்ட்ரன்ஸ். எவ்வளோ ஒரு பேட்டரி இருக்குன்னு தெரியல. எப்படி இருக்கும் ராக் ஃபார்மேஷன், சான்ஸ் இல்லை. என்னடா கூட்டு போகிறாரு பாருங்க. எப்படி இருக்கு, சான்ஸ் இல்லை. Okay, thank you, my friend. Okay, well, that's very fun. Orange. No, he's come meeting us out there. Wow. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்னால சூப்பராக ஓடி போகிறாரு. நமக்கெல்லாம் சான்ஸ். அச்சோ, என்ன கேப். ஓ ஓ, ஸோ காம். வாட்டர் இஸ் ஸோ காம். That's right. This camera. Okay. Sa entrance, ma'am, ha? Ito po yung mga... கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பா. ஷோல்டரில் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொடுத்துட்டேன். ஆனால் நல்லா இருந்தது, நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். Para pagkatapos niyo po, ma'am, doon tayo, ma'am, sa mababaw, ma'am. ஓகே, இந்த இடம் எப்படி தெரியுமா இருக்குது, வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த லொக்கேஷன், சான்ஸே இல்லை. எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம் அந்த வாட்டரில், கோல்டு இல்லை, சூடாகவும் இல்லை, செம, சான்ஸே இல்லை. இந்த டூர் எடுத்து நல்லதாக போச்சு, ஃபஸ்ட் கிளாஸ் டூர். இது வந்து இந்த நான் நின்றுன்னா என்னோடய செஸ்ட் வரையும் தண்ணி இருக்குது. இங்கே வந்து ஸ்விம் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் போனால் இங்கே போனாலும் கொஞ்சம் டீப்பாகுது. ரெண்டாவது கோரல்ஸும் நிறையா இருக்குது, அதனால் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அதுக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் மாதிரி வச்சு எல்லாத்தையும் நிறுத்தி ஸ்விம் பண்ண விட்றாங்க. இந்த லொக்கேஷனில் ஸ்னார்க்லிங் அலோடு இல்லை, அது முதல்ல சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா யாருமே ஸ்னார்க்கிள் பண்ண மாட்டாங்க. அப்படியே இங்கே லைஃப் ஜாக்கெட் போட்டு அப்படியே ஸ்விம் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க லைஃப் ஜாக்கெட் போடுறதில்ல, அவ்வளோதான். நானெல்லாம் சுமாரான ஸ்விம்மர் தான், அதனால் அந்த ஒரு த்ரில்லு தானே ரிஸ்க் எடுக்கிறதும். சூப்பராக இருக்குது. How many people will come in a year? 15 seniors.
10 years? Yeah. So popular in 10 years? Yeah. Okay. But nice location. Yeah. Lot of touring companies, right? A lot of touring companies. 10 இயர்ஸாக தான் பாப்புலராக இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குன்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தான் இந்த ஐலாண்டில் நிறைய இருக்குது. பலாவன் ஐலாண்ட்ஸில் நிறைய இருக்குது. நான் வந்திருக்கு எல்னிடோன்னு ஒரு பிளேஸ் மட்டும்தான். இது இல்லாமல் கொரோலோ அதன்மோ ஒரு பிளேஸ் இருக்குது. பல்லவன் ஏர்போர்ட் ஆர்ஆர்எஸ் ஆர்பிஎஸ்ஸா ஆர்பிபி இல்லை ஆர்பிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கேயே வந்து நிறைய இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் இந்த ஐலாண்டில் இருக்கிறதுனால இது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. Back to bar. Where? This one. இந்த பார்ட் ஆஃப் ஐலாண்ட் முடிஞ்சது. அடுத்தது வந்து வேறு ஐலாண்டுக்கு போக போகிறோம். ஸோ இது செகண்ட் ஐலாண்டு. இன்னும் 3 இருக்குது. அடுத்த ஐலாண்ட் போகிறோம். அங்கே தான் வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். ஸோ தலைவர் ஏறிட்டார். அவ்வளோதான். நீங்கள் அடித்து கிளம்ப போகிறாரு. போட்டுக்கு போக போகிறோம். ஓகே. அடுத்தது அடுத்த ஐலாண்ட் போகும்போது மறுபடியும் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Kamay, wag lang magpaa. Okay. ஃபுட்டு கொடுக்குறாங்க. பார்ட் ஆஃப் த பேக்கேஜ் எல்லாமே இருக்குது. Filipino food you can eat with your hands, just not. அங்கே சிக்கன், அப்புறம் நூடுல்ஸ், ரைஸு, ஷ்ரிம்ப்பு, சம் வெஜிடபிள்ஸ். No fish Soy today. sauce. They don't have fish in இந்த ஓஷன். in the ocean. ஓகே. But there's shrimp. Yeah, they have shrimp. ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. டொமேட்டோ, பனானா, கோக்கு. தான் இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சு. Oh yeah. போட்லேயே இருக்குது. பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். Subasco's coming. Come on. Oh. Can you shoot water? Kuya Ngo. There we go. Point.
hindi pwede tika lang dyan, ma'am. Kapag walang wave, kailangan po dyan, ano? Ito pa rin. What happened? I will show you at my sister. I can come. But Yeah, over there. This is the color, okay? this one. Go? Go? சரியான மழை பெய்யுது கடலில் மழை செம்ம லொக்கேஷன் பார்த்தீங்களா சான்ஸே இல்லை சரி போட்டுக்கு போகிறேன் ஓகே பயங்கர டைடு பயங்கரமாக இருக்கு டைடு ஓவராக இருக்குது அதனால போட்டுக்கு போகிறேன் பயங்கர டைடு ஓவராக இருக்கும் அப்படியே கொஞ்சம் பேர் என்ன ஹெல்ப் பண்ணி இருக்கிறேன் சரிதா டைடு ஓவராக இருக்கு கத்தனா டைடு நான் தான் போட்டு Oh, thank you so much.